நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன்னா டைரக்டர் சாருக்கும் கார்த்திக் சாருக்கும் சசி சாருக்கும் வந்தோடனே சொன்னார், சார் உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. நான் ஒன்று கார்த்திக் சுப்ராஜ், நான் உங்கள் ஃபேன் சார், உங்கள் படத்தில் நடிக்கணும்னு. உங்களுக்கு எங்களால் எழுத முடியலையே சார் அப்படின்னாங்க. சார் ஒரு சீன் நடித்தாலும் உங்கள் படத்தில் நடிக்கிறவங்களாம் வெளில தெரிவாங்க. எனக்கு இளங்கோ ராம் சாரை பொறுத்த வரைக்கும் சுந்தர்சி அவர் எப்படி கலகலன்னு ஒரு படத்தை கொண்டு போய் டைரக்ஷன் பண்ணுறவங்க இன்வால்வ் ஆகி ஜாலியாக எடுப்பாரோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஷாட்டையும் ரசித்து எடுத்துக்கிட்டு இருந்தார். சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய இயக்கம். நான் ஒவ்வொரு நடிகருடையும் ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். முனிஷ்காந்த் அவ்வளோ இயல்பாக ரொம்ப இன்வால்வாகவே அப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் கிங்ஸ்லி பாருங்க, அவர் ஒரு ஸ்டைல், இவங்கெல்லாம் பார்க்க ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். பாலச்சேகரன் அவர் தனியாக கலக்கிட்டு இருந்தார். இப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே கலக்கியிருக்காங்க. மெயினாக வைபவ் சாரும் சுனில் சாரும் பின்னிட்டாங்க இந்த படத்தில். தனலட்சுமி மேடம் நம்ம பார்க்க அப்படி இருக்குது, படம் ஃபுல்லாக அசத்தி இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாரையும் நடிக்க வச்ச பெருமை டைரக்டரை சேரும். ஸ்டோன் பெஞ்சில் நடிக்கிறது ரொம்ப பெருமையாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸு. தொடர்ந்து உங்கள் படங்களில் நடிக்கணும், உங்கள் ஆதரவு வேணும். கலகலன்னு ஜாலியான படம், குடும்பத்தோடு எல்லாரும் பார்க்க வேண்டிய படங்க. பெருசு, ரொம்ப பெருசு. நன்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.